ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இங்கே குக்கிங்க்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ திருப்பி வந்து உங்களுக்கு சின்ன சின்ன டிஷ்ஷஸ்லாம் சொல்லி தரேன் ஈஸியாக பண்ணுற மாதிரி. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அருவமிச கொடுவா பார்வை. இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு க்ரீம் ஆஃப் சிக்கன் சூப். இப்போ நம்ம வெளியிலலாம் எங்கேயா போனோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டர்ஸ்க்கு முன்னாடி வந்து சூப் கேட்போம். 1/2 கொடு இல்லை 2/3 கொடு அந்த மாதிரி கேட்டு சாப்பிடுவோம். அந்த மாதிரி வெளியில் வாங்கும் போது நம்ம ஒரு பவுல் சூப் வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறது 180 to 200 rupees பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான இதில் நான் உங்களுக்கு அதே மாதிரி ஃப்ளேவரில் செய்து காட்டுறேன் நான். ஸோ இப்போ வாங்க என்னோட கிச்சனுக்கு போகலாம். க்ரீம் ஆஃப் சிக்கன் சூப் செய்யறதுக்கு என்னென்ன வேணுன்றது நம்ம ஒரு ப்ரீ ப்ரிப்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் நான். எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ எல்லாம் ரெடியாக இருக்கும்போது செய்யறதுக்கு டோட்டலாகவே ஒரு 15 minutes தான் ஆகும். பிகினர்ஸ் இருந்தால் கூட 15 minutesக்கு மேலே போகாது இது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு காட்டுறேன் நான். இதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன வேணுன்றது சொல்கிறேன். ஒரு 3/4 tumbler பால் எடுத்து வச்சுருக்கேன், காசி ஆறின பால். அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் பெப்பர் தூள். இதில் வந்து மைதா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் வந்து சுகர் அண்ட் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பிங்க் சால்ட் எடுத்திருக்கேன் நான். அது இல்லாமல் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சிக்கன் பீசஸ் வருது இல்லையா, நம்ம சிக்கன் வாங்கும் போது சில போன்லெஸ் பீசஸ் இருக்கும். ஸோ அந்த போன்லெஸ் பீசஸை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து குக்கரில் ஒரு 2 விசில் வச்சுட்டு ஒரு 1/2 tumbler தண்ணி ஊற்றி வேக வச்சு வச்சுக்கேன். ஸோ இதுதான் சிக்கன் ஸ்டாக்குன்னு சொல்கிறது இந்த தண்ணியை. அது வந்து சிக்கன் பீசஸ். நம்ம சூப் சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த சின்ன சங்க்ஸ் கிடச்சதுன்னா ஒரு மாதிரி அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு 3/4 tumbler தண்ணி எடுத்திருக்கேன் நான். இவ்வளோ தான் இதுக்கு வேண்டியது இன்க்ரீடியன்ஸும். ஸோ இப்போ நான் வந்து உங்கள் எதிர்க்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். அதோட ஒரே ஒரு இன்க்ரீடியன்ஸ் சொல்ல மறந்துட்டேன். நான் இந்த அமுல்து வந்து கார்லிக் அண்ட் ஹர்ப்ஸ் போட்ட இந்த பட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு அந்த கார்லிக் ஃப்ளேவரும் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா கார்லிக் பீசஸ் போடணும், நம்ம கட் பண்ணி ஸ்மால் பீசஸாக பண்ணி அதை பட்டரில் ஃப்ரை பண்ணாலும் நம்மளுக்கு இந்த ஃப்ளேவர் கிடைக்கும். ஆனால் அதோட இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த கார்லிக் பட்டர் வாங்கியிருக்கேன். க்யூப் வந்து நான் இதில் கட் பண்ணி வச்சுன்னு இருக்கேன் நான். ஸோ இது என்ன பண்ணுவேன், இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு முதல்ல வந்து எம்டி பேனில் வந்து இந்த பட்டரை போட்டுறேன். ஸோ இந்த பட்டர் போட்ட உடனே இது வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த பட்டரை வந்து 2-3 இதில் கொஞ்சம் தள்ளி விடுங்க. ஸோ தட் இது வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கார்லிக் பட்டர். இது வந்து நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன், அதனால கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அதே நீங்கள் ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்தீங்கன்னா போட்ட உடனேயே மெல்ட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் மெல்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் முக்கால்வாசி மெல்ட் ஆகும்போது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து இந்த மைதா எடுத்துருக்கோம் இல்லையா, இதை வந்து கொஞ்சம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வேணாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து வெறும் இந்த மைதாவை மாத்திரம் முதல்ல தள்ளுறேன் இதில். ஸோ இதில் தள்ளிட்டு இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த மைதாவை போட்டுட்டு இந்த பட்டரோட கொஞ்சம் சாட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுக்கு பண்ணுறோன்னா இந்த மைதா வந்து அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக பண்ணுறது. ஸோ இப்போ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் லம்ஸ் இருக்கும், அதை பற்றி வரி பண்ணிக்குவானா நீங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றும் போது எல்லாம் மெல்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து இது ஒரு 2 seconds தான் ஃப்ரை பண்ணியிருக்கேன் இதை. அடுத்தது வந்து இதில் இந்த சால்ட் அண்ட் சுகர் போட்டிருக்கேன் இல்லையா, அதையே போட்டுக்கோங்க. இதையும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் பரட்டி விடுங்க. ஸோ இப்போ பண்ணும்போது என்ன அது பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு, எல்லாமே கொஞ்சம் பொடியாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து நம்ம 1 tumbler தண்ணி ஊற்றணும் இதில். ஸோ இப்போ தண்ணி ஊற்றினோன்னே என்ன ஆகும், இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இதுதான் அந்த க்ரீம் ஆஃப் சிக்கன் சூப்பில் க்ரீம். ஸோ இந்த க்ரீமுன்றது இதுதான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்ட உடனே அந்த மைதா இதெல்லாம் போட்டு திக்காயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்டாக்கோடு இருக்குது, ஏன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவையாக இருக்குது, அதனால் நான் வந்து அந்த சிக்கன் ஸ்டாக்கை இதில் போட்டுடுறேன். ஸோ இப்போ போட்டோன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் சிக்கன் பீசஸ்லாம் தெரியுது இல்லையா, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இதில் வந்து நம்ம சுகர், சால்ட்டு அண்ட் இந்த சிக்கன் ஸ்டாக்கு ப்ளஸ் மைதா வந்து ஃப்ரை பண்ணது போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகுது. ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் ஸ்டீம் வந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன், ஏன்னா ரொம்ப தீ கம்மியாக இருக்குது வச்சுட்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சூடுலேயே வந்து இந்த இதெல்லாம் ஃபுல்லாக கரைஞ்சிரும் உங்களுக்கு. மைதா மாவு அந்த லம்ஸே இருக்காது, அந்த 2-3 தெரியுது இல்லையா, அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் 2 நிமிஷம் வச்சோன்னா எல்லாம் கரைஞ்சி போயிடும். ஸோ இப்போ அவ்வளோதான். இது வந்து ஏற்கனவே நம்ம சிக்கன் பாயில் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் இது வேகணுன்றது ஒன்றும் இல்லை. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த பால் நம்ம 3/4 tumbler எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிடுங்க. இது ஊற்றிட்டோன்னா ஒரு கொதி வந்ததுன்னா உங்களுக்கு க்ரீம் ஆஃப் சிக்கன் சூப் ரெடி.
ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா, கொஞ்சம் ஆறுச்சுன்னா அந்த மைதா மாவுனால திக்காக ஆகும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை ஒரு கொதி வரட்டும் விட்டுருங்க. மீன் டைம் வந்து நம்ம சூப் பவுல் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மைல்டாக கொதி வருது பாருங்கள். இந்த பபிள்ஸ் வர மாதிரி பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே பெப்பர் போட்டுட்டு எடுத்து சூப் பவுலில் ஊற்றிட்டோன்னா க்ரீம் ஆஃப் சிக்கன் சூப்பு ரெடி டு ட்ரிங்க். ஸோ இவ்வளோ தான், இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை எடுத்து பெப்பர் பவுடர் போடுறேன். பெப்பர் பவுடர் போட்டுட்டோன்னே ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ். ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த பெப்பர் பவுடரை வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரே சைடில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப் திக்னஸ் தெரியுதுங்களா? இன்கேஸ் நீங்கள் ரொம்ப திக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, வேறு ஒன்றுமே தேவையில்லை. ஸோ இப்போ வந்து க்ரீம் ஆஃப் சிக்கன் சூப் ரெடி. இதை வந்து நான் ஒரு பவுலில் ஊற்றிடுறேன். ஸோ இது வந்து ஒரு 750 ml பவுல் இது. ஸோ இதில் ரெடி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன், மூடி வச்சுருவேன். இது வந்து 1 to 1.5 hours ஹீட் ரீட்டைன் ஆகும். நம்மளுக்கு வந்து ஹீட் பண்ணிவிட்டு குடிக்கணுன்னாலும் குடிக்கலாம், இல்லை கொஞ்சம் உங்களுக்கு எந்த சூடுல வேணுமோ அந்த சூடில் குடிச்சிங்கன்னா நம்ம கடையில் வாங்குறதோட இன்னும் ரொம்ப நல்ல டேஸ்ட். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல சொல்கிறதுனால உங்களுக்கு இதெல்லாம் ஜாஸ்தியாக தெரிகிற மாதிரி இருக்கும். செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா ரைட்டு 10 minutesல செய்து முடிச்சிருவீங்க. இப்போ வந்து சூப் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து விஜயலக்ஷ்மி துளசி. இப்போ வந்து உங்களுக்கு இந்த சூப் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டேன். இதை பற்றி எனி டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது ஐட்டம்ஸோ அந்த மாதிரி ஏதாவது வெஜிடபிள் சூப்போ இல்லை க்ரீன் சூப்பு அந்த மாதிரிலாம் ஏதாவது வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்றதை சொல்லி கொடுக்குறேன் நான். பாய் வியூவர்ஸ்.